ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் என்ட்டுக்கு நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் மதராசி. தியேட்டரிக்கல் ரனில் இருக்க படத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். டேரக்டர் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்லையும் ஆக்டர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளியே வந்திருக்க இந்த மதராசி படம் எப்படி இருக்குன்றது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. லைக் போடும்போது அப்படியே கீழே கொஞ்சம் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஐப் பண்ணி விடுங்க. இந்த மதராசி படத்தோட ஒரு என்னன்னா, இந்த படத்தோட ஆன்டகானிஸ்ட் வித்யுத் ஜம்வால் தமிழ்நாடுக்குள்ள இல்லீகலா கன்ஸை ஸ்மகிள் பண்ணிட்டு வராரு. அதை தடுக்கிறதுக்கு NIA அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சில இருந்து பிஜு மேனன் டீம் களத்தில் இறங்குறாங்க. இதுக்கிடையில ஸ்மகிள் பண்ணப்பட்ட 6 கண்டெய்னர் கன்ஸ் எல்லாம் ஒரு கேஸ் ஃபேக்டரியில ஹோல்ட் ஆகுது. இதை தடுக்க முயற்சி பண்ண பிஜு மேனன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. இந்த கன்ஸை நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு சிண்டிகேட் தான் தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வந்து மேக்சிமம் மக்களோட கைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. கன்ஸ் யூஸிங்க தமிழ்நாட்டில் ஜெனரலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் இறங்கி வேலை பார்க்குறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, அமெரிக்காவில் கன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கன் கல்ச்சரை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் சிண்டிகேட் முயற்சி பண்ணுது. இதுக்கிடையில பிஜு மேனன் அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த படத்தோட புரோட்டகானிஸ்ட் சிவகார்த்திகேயனும் அட்மிட் ஆயிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இதனால சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. பிஜு மேனன் அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு இடையில நடக்கிற கான்வர்சேஷன் மூலமா சிவகார்த்திகேயன் பிஜு மேனனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சிவகார்த்திகேயனுக்கு டெலிஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி ஒன்று இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் மேனனோட சேர்ந்து வித்யுத் ஜமாலை தடுத்து கன்ஸை தமிழ்நாட்டுக்குள்ள புழக்கத்துக்கு வராம தடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதையா பண்ணியிருக்காங்க. படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கொஞ்சம் ஐப் பண்ணி விடுங்க. படத்தோட பிளஸ்னா அது இந்த படத்தோட மேக்கிங் தான். லைட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் சில ஆக்ட்ரஸை தவிர மற்ற எல்லா ஆக்ட்ரஸுமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னா ஆக்டர் விக்ராந்த் அவரோட கேரக்டரை சும்மா ஊருகா மாதிரி டக்குன்னு போயிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்ல ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணி வச்சிருக்காரு டேரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. படத்தோட மைனஸ்னா அது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். கதை ஓரளவுக்கு தேர்த்தக்கூடிய கதை தான். ஆனால் டேரக்டர் முருகதாஸ் கொஞ்சமா ஸ்கிரீன் பிளேல சொதப்பிட்டு இருக்காரு. டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் கடைசியா சிக்கந்தர்னு சொல்லிட்டு ஹிந்தியில ஒரு படம் பண்ணி சொதப்பி வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு மோசமா இல்லை. இருந்தாலும் மதராசி படமா பாத்தீங்கன்னா நிறைய குறை இருக்கதான் செய்யுது. படம் மொத்தமா 2 hours 48 minutes ஓடுது. பிரேக்லாம் சேர்த்து 3 hours ஆயிடுது. ஒரு 15 minutes ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி எனக்கு பெருசா பிடிக்கல. உங்களுக்கு ஒருவேளை சாங்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மொத்தத்துல இந்த மதராசி படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல தமிழ் சினிமாவோட பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பேன் இந்தியா படம்னு சொல்லி பண்ணி சொதப்பி வச்சிருந்தாங்க. ஓவர் ஐப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்க படைச்ச காவியமே தக் லைஃப் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உண்மையிலே இந்த மதராசி படத்துக்கு ஐப்லாம் இல்லை. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா படம் சுமாரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். உண்மையா மற்ற தமிழ் டைரக்டர்ஸ் மாதிரி ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை ஐப் பண்ணி ஒன்றும் சொதப்பி வைக்கல, ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கு. இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்படியே வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஐப் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ முடிஞ்சா உங்கள் க்ளோஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டு வைந்த நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோ முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஏன் பிளாக் ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.